Hello and welcome to Joy of Learning English. இப்போ நம்ம பார்க்க போகிறது Class 10 English Footprints Without Feet Chapter number 9 Boli written by K.A. Abbas. From her very childhood, Boli was neglected at home. Boliயை சின்ன வயசுலேருந்தே அவங்க வீட்டில் எல்லாரும் நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. Why did her teacher take special interest in her? டீச்சருக்கு மட்டும் அவள் மேலே ஏன் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருந்தது? Did Boli measure up to her teacher's expectations? போலியால் அவளோட டீச்சரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் மீட் பண்ண முடிஞ்சதா? அதெல்லாம் நம்ம இப்போ கதையில் பார்க்கலாம். Her name was Sulekha. But since her childhood, everyone had been calling her Boli, the simpleton. அவளோட உண்மையான பேர் சுலேகா. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவளை எல்லாரும் போலி அப்படின்னு கூப்பிடுவாங்க. போலி அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி வேர்ட். அப்படின்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கவங்கன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து சிம்பிள்டன்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிள்டன் அப்படின்னா ஒரு ஃபூலிஷ் பர்சன் who can be fooled by anyone. ஆனால் நம்ம ஊரில் நிறைய பேர் சிம்பிள்டன் அப்படின்னா சிம்பிளாக இருக்கவங்கன்னு நினச்சிட்டு அந்த வேர்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. She was the fourth daughter of நம்பர்தார் ராம்லால். நம்பர்தார் அப்படின்னா பீப்புள்கிட்ட இருந்து ரெவென்யூ டேக்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவரோட 4வது பொண்ணு தான் இந்த சுலேகா போலி. When she was 10 months old, she had fallen off the cot on her head and perhaps it had damaged some part of her brain. அவள் 10 மாத குழந்தையா இருந்தப்போ அவள் படுத்திருந்த கட்டிலில் இருந்து கீழே விழுந்துட்டா. விழுகும் போது அவளோட தலை நேராக தரையில் பட்டு அடிபட்டுருச்சு. அதனால அவளோட பிரெயினில் இருந்து கொஞ்சம் பார்ட்டில் ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு. That was why she remained a backward child and came to be known as Boli, the simpleton. பேக்வேர்ட் சைல்டு அப்படின்னா அவள் வயசில் இருக்க மற்ற குழந்தைங்களோட அவள் ரொம்ப ஸ்லோ லேர்னர். அதனால் எல்லாரும் அவளை போலி அதாவது ஒரு ஃபுல்லிஷ் பர்சன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. At birth, the child was very fair and pretty. அவள் பிறக்கும் போது ரொம்ப அழகான ஃபேரான குழந்தையா இருந்தா. But when she was 2 years old, she had an attack of smallpox. Smallpox அப்படிங்கிறத தமிழில் பெரியம்மைன்னு சொல்லுவாங்க. இப்போது அதுக்கு நாம் வேக்சின்லாம் போட்டுக்கிறதுனால யாருக்கும் வர்றதில்ல. Only the eyes were saved. அவள் கண்ணுக்கு தான் எதுவும் ஆகலை. But the entire body was permanently disfigured by deep black poke marks. இந்த ஸ்மால் பாக்ஸ் வந்ததுன்னா உடம்பு ஃபுல்லாக சின்ன சின்ன கொப்பளை மாதிரி வந்துடும். அப்புறம் அது சரியாகும் போது அது ஸ்கார் மாதிரி ஆகிடும். அதுவும் சாதாரண ஸ்கார் கிடையாது, ரொம்ப டீப் ஸ்கார்ஸ் ஆகிடும். லிட்டில் சுலேகா could not speak till she was 5 and when at last she learned to speak, she stammered. சுலேகாவால் அவளுக்கு 5 வயசு ஆகிற வரைக்கும் பேசவே முடியல. ஏன்னா தலையில் அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால் அவள் மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணாள். அவளோட பேச்சு கூட கொஞ்சம் ஸ்டாமரிங்காக கொஞ்சம் திக்கிற மாதிரியே இருக்கும். த அதர் சில்ட்ரன் ஆஃபன் மேட் ஃபன் ஆஃப் ஹர் அண்ட் மிமிக்ட் ஹர். அதனால் மற்ற குழந்தைங்கள்லாம் அவளை ரொம்ப கேலி பண்ணாங்க. அவளை மாதிரியே மிமிக் அப்படின்னா அதே மாதிரி இமிட்டேட் பண்ணி பேசுகிறது. ஆஸ் அ ரிசல்ட் ஷீ டாக்ட் வெரி லிட்டில். எல்லோரும் கேலி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவள் பேசுகிறதே ரொம்ப கம்மி பண்ணிட்டா. ஸோ இதிலேருந்து நமக்கு போலி ஒரு நார்மலான குழந்தை கிடையாது, அவளுக்கு நிறைய ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னு தெரியுது. Ramlal had 7 children, 3 sons and 4 daughters and the youngest of them was Boli. ஏற்கனவே போலி வந்து 4வது பொண்ணுன்னு சொன்னாங்க. இப்போது ராம்லால் அவங்க அப்பாவுக்கு மொத்தம் 7 குழந்தைங்க. அதில் 3 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ். அதில் யங்கஸ்ட் எல்லாரோடையும் சின்ன பொண்ணு போலி. It was a prosperous farmer's household and there was plenty to eat and drink. அவங்க ஓரளவுக்கு நல்லாவே வசதியான ஒரு ஃபேமிலி. அதனால் சாப்பாட்டுக்கெலாம் எந்த குறைச்சலும் கிடையாது. All the children except Boli were healthy and strong. போலி மட்டும்தான் வித்தியாசமாக இருந்தால் மற்ற எல்லாரும் நல்ல ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தாங்க. The sons had been sent to the city to study in schools and later in colleges. இவங்களோட ஊர் சின்ன ஊர் அப்படிங்கிறதுனால அவரோட பாய்ஸ் எல்லாம் அவர் சிட்டிக்கு அனுப்பி அங்கே இருக்க ஸ்கூல்ஸில் படிக்க வச்சார். அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் காலேஜ்லேயும் சேர்த்து விட்டார். இப்போது பொண்ணுங்களை பார்ப்போம். ராதா த எல்டஸ்ட் ஹேட் பின் ஆல்ரெடி மேரிட். ராதா அப்படிங்கிற பெரிய பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. The second daughter, Mangla's marriage had also been settled. அவரோட 2வது பொண்ணு பேர் மங்களா. அந்த பொண்ணுக்கும் கல்யாணம்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. And when that was done, Ramlal would think of the third Champa. மங்களாவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் 3வது பொண்ணு சம்பாவை பற்றி அவர் யோசிப்பார். They were good looking, healthy girls and it was not difficult to find bridegrooms for them. அவங்க 3 பேருமே நல்ல அழகான ஹெல்தியான கேர்ள்ஸ். அதனால் அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுலாம் ஒன்றும் கஷ்டமான விஷயமே கிடையாது. பட்
ராம்லால் was worried about போலி. She had neither good looks nor intelligence. ஆனால் ராம்லாலுக்கு இருந்த கவலை எல்லாம் போலியை பற்றி தான். ஏன்னா அவள் பார்க்குறதுக்கும் அழகா இல்லை, மற்ற பொண்ணுங்க மாதிரி புத்திசாலி பொண்ணாவும் இல்லை. இந்த பிக்சரை பார்க்குறீங்களா, போலி தனியாக பாவமாக உட்காந்துட்ருக்கா. அவங்க அம்மா இன்னொரு சிஸ்டருக்கு கேர் பண்ணிகிட்ருக்காங்க. போலி was 7 years old when மங்களா was married. போலிக்கு 7 வயசாக இருக்கும் போது அவளோட அக்கா மங்களாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த ரெண்டாவது பொண்ணு இருக்கால, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. The same year, a primary school for girls was opened in their village. அந்த வருஷம் அவங்க வில்லேஜில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அந்த கிராமத்தில் இருக்க பொண்ணுங்க மட்டுமே படிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைமரி ஸ்கூலை ஓப்பன் பண்ணுறாங்க. The Tehsildar Sahib came to perform its opening ceremony. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்கள்ல, அதனால தாசில்தார் வராரு. He said to Ramlal, as a revenue officer, you are the representative of the government in the village. So you must set an example to the villagers. நீ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், நீ ஒரு ரெவென்யூ ஆஃபீஸராக இருக்கிறதுனால நீ இந்த கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற. அதனால் இந்த வில்லேஜில் இருக்க மற்றவங்களுக்கெலாம் நீ ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். யூ மஸ்ட் சென்ட் யோர் டாட்டர்ஸ் டு ஸ்கூல். நீ உன்னோட பொண்ணுங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. That night when Ramlal consulted his wife, she cried, "Are you crazy? If girls go to school, who will marry them?" அன்னைக்கு நைட் ராம்லால் அவரோட ஒய்ஃப் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி கன்சல்ட் பண்ணுறாரு. அதை கேட்டால் அவரோட ஒய்ஃப் ரொம்ப கோபமாக, உங்களுக்கு என்ன பைத்தியமா, பொண்ணுங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனா படித்த பொண்ணுங்களை யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு கோவப்படுறாங்க. பட் ராம்லால் had not the courage to disobey the தாசில்தார். தாசில்தாரே சொல்லிட்டாரு, அவர்கிட்ட போய் முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும். At last his wife said, "I will tell you what to do. Send Boli to school. As it is, there is little chance of her getting married with her ugly face and lack of sense. Let the teachers at school worry about her." இப்போ அவங்க வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்காங்க. சம்பா, போலி 2 பேருமே கல்யாணம் ஆகாமல் வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் அவங்க ஒய்ஃப் கடைசியாக ஒரு ஐடியா பண்ணுறாங்க, பேசாமல் போலியை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம், தாசில்தார் சொன்னதை ஒபே பண்ண மாதிரி இருக்கும். அவளுக்கு கல்யாணம் ஆகுன்ற நம்பிக்கை நமக்கு இல்லை, அவளோட முகமும் இவ்வளவு அசிங்கமாக இருக்குது, அவளுக்கு அவ்வளோ புத்திசாலித்தனமும் கிடையாது, அதனால ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் அவளை பற்றி கவலைப்படட்டும் அப்படின்னு அவனோட ஒய்ஃப் சொல்லிடுறாங்க. The next day, Ramlal caught Boli by the hand and said, "Come with me, I will take you to school." அடுத்த நாள் ராம்லால் போலியோட கையை பிடிச்சு, என் கூட வா, நான் உன்னை ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. போலி வாஸ் ஃப்ரைட்டன்ட். அதை கேட்டோன்னே போலிக்கு ரொம்ப பயமாயிடுது. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ராம்லால் போலியை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. She did not know what a school was like. அவள் இதுக்கு முன்னாடி ஸ்கூலெல்லாம் பார்த்ததே கிடையாது, எப்படி இருக்கும்னு தெரியாது. She remembered how a few days ago their old cow Lakshmi had been turned out of the house and sold. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி தான் அவங்க அப்பா அவங்க வீட்டில் இருந்த ஒரு பழைய பசுமாடு, அதோட பேர் லக்ஷ்மி, அதை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார், எங்கேயோ போய் விற்றுட்டாங்க. அதே மாதிரி அவளையும் அந்த வீட்டை விட்டு வெளியேற்ற பார்க்குறாங்க, எங்கேயோ கொண்டு போய் விற்றுருவாங்களோ அப்படின்ற பயம் அவளுக்கு வந்துருச்சு. "No, no, no, no," she shouted in terror and pulled her hand away from her father's grip. அவள் பயந்துட்டே கத்துறா, வேண்டாம் வேண்டான்னு சொல்ல பார்க்குறா. அப்புறம் அவங்க அப்பா பிடிச்சிருக்கார்ல, அந்த கையை அவங்க அப்பா கிட்டேருந்து எடுத்துடுறா. "What's the matter with you, you fool?" shouted ராம்லால். ராம்லாலுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. முட்டாள், ஏன் எப்படி பண்ணுறா அப்படின்லாம் கேட்குறாரு. "I'm only taking you to school. ஸ்கூலுக்கு தானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்." Then he told his wife, "Let her wear some decent clothes today, or else what will the teachers and the other school girls think of us when they see her?" ராம்லால் அவரோட ஒய்ஃப் கிட்ட திரும்பி, இன்னைக்கு போலிக்கு நல்ல டீசெண்டான க்ளோத்ஸாக கொடு, இவளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே இருக்க டீச்சர்ஸ், கூட படிக்கிற பொண்ணுங்கள்லாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம இவளை இந்த வீட்டில் இப்படி வச்சுருக்கோன்னு நம்மளை தானே தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நியூ க்ளோத்ஸ் ஹேட் நெவர் பின் மேட் ஃபார் போலி. போலிக்குன்னு இது வரைக்கும் புது ட்ரெஸ் வாங்கினதே இல்லையா, தச்சதே கிடையாதான். The old dresses of her sisters were passed on to her. அவளுக்கு ஏற்கனவே 3 அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட பழைய ட்ரெஸ் எல்லாம் போலிக்கு கொடுத்துருவாங்களாம். No one cared to mend or wash her clothes. யாரும் ட்ரெஸ் கிழிஞ்சிருந்தா அதை தச்சு கூட தரமாட்டாங்களாம், யாரும் அவளோட துணியை துவைச்சு கூட தரமாட்டாங்களாம். But today she was lucky to receive a clean dress which had shrunk after many washings and no longer fitted Champa. அவளுக்கு இன்றைக்கி ஒரு க்ளீன் ட்ரெஸ் கிடைக்கிது. அது ஒன்றும் புது ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, ஏற்கனவே சம்பா நிறைய தடவை போட்டு வாஷ் பண்ணி இப்போ சம்பாவுக்கு பத்தாத ஒரு ட்ரெஸ் தான் அவளுக்கு கிடைக்கிது. ஆனால் நல்லா துவைச்ச ஒரு க்ளீன் ட்ரெஸ் போடுறதுக்கே அவளை ஷீ வாஸ் லக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவளை எல்லாரும் எவ்வளோ இக்னோர் பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஷீ வாஸ் ஈவன் பாத்ட் அண்ட் ஆயில் வாஸ் ரப்ட் இன்டு ஹர் ட்ரை அண்ட் மேட்டர்ட் ஹேர். அன்றைக்கி அவளை குளிக்க வச்சுருக்காங்க. அவளோட மேட்டர்ட் ஹேர் அப்படின்னா ரொம்ப நாள் தலை சீவாமல் விட்டுட்டா கொஞ்சம் திரியா சாமியாருங்களுக்குலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆகிடும்.
அந்த முடியில் எண்ணெய் எல்லாம் வச்சு சீவி விடுறாங்களாம். அந்த பொண்ணை குளிக்க கூட வைக்காமல் இருந்திருக்காங்க. Only then did she begin to believe that she was being taken to a place better than her home. இவ்வளவு அவளை நல்லா குளிக்க வச்சு தலையெல்லாம் சீவி நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு அவளை ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையே வந்திருக்கு. A place better than her home. அப்போது அவளோட வீடு எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும். இப்போது போலியை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக அவங்க வீட்டில் இருந்தவங்கெல்லாம் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். When they reached the school, the children were already in their classrooms. அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போனப்போ ஏற்கனவே ஸ்கூல் ஆரம்பித்து குழந்தைங்கள்லாம் அவங்கவுங்க கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துருந்தாங்க. ராம்லால் handed over his daughter to the headmistress. ராம்லால் அவரோட பொண்ணை அங்கேருந்து ஹெட்மிஸ்ட்ரஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுறாரு. பொறுப்பை நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு வந்துட்டாரு. லெஃப்ட் அலோன் த புவர் கேர்ள் லுக்ட் அபவுட் ஹர் வித் ஃபியர் லேடன் ஐஸ். அவள் தனியாக ஒரு இடத்துக்கு போயிருக்கா. அதனால அவள் ரொம்ப பயப்படுறா. பாவம் அவளை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு பயந்து பார்த்துட்டே இருக்கா. There were several rooms. அங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது. And in each room girls like her squatted on mats, reading from books or writing on slates. அந்த ரூம்ஸ்லலாம் பார்த்தா அவளை மாதிரியே நிறைய குழந்தைங்க பாயில் உட்காந்துருக்காங்க. ஒன்று அவங்க ஏதாவது புக்கு படிச்சுட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஸ்லேட்டில் ஏதாவது எழுதிட்டு இருக்காங்க. The headmistress asked Boli to sit down in a corner in one of the classrooms. போலியை அங்கேருந்து ஒரு கிளாஸ் ரூமில் ஓரமாக உட்கார சொல்லி ஹெட்மிஸ்ட்ரஸ் சொல்கிறாங்க. Boli did not know what exactly a school was like and what happened there. போலிக்கு ஸ்கூல்னா எப்படி இருக்கும், அங்கே என்ன சொல்லி தருவாங்க எதுவுமே தெரியாது. பட் she was glad to find so many girls almost of her own age present there. ஆனால் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அங்கே அவள் வயசில் நிறைய கேர்ள்ஸ் குழந்தைங்க இருந்தாங்க. She hoped that one of these girls might become her friend. இதில் யாராவது ஒரு பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட் ஆயிடுவா அப்படிங்கிற நம்பிக்கை அவள் மனசில் இருந்தது. The lady teacher who was in the class was saying something to the girls, but Boli could understand nothing. அங்கேருந்த டீச்சர் கூட லேடி தான். அவங்க அங்கேருந்த கேர்ள்ஸ் கிட்டலாம் ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே போலிக்கு புரியவே இல்லை. She looked at the pictures on the wall. அவள் சுற்றி வாலில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்குறா. The colors fascinated her. Fascinated அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த பிக்சர்ஸில் இருக்க கலர்ஸ் எல்லாம் அவளுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. The horse was brown just like the horse on which the Tahsildar had come to visit their village. அந்த பிரைமரி ஸ்கூலை ஓப்பன் பண்ணுறதுக்கு தாசில்தார் வந்தார் இல்லையா, அப்போது அவர் இதே மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் ஹார்ஸில் தான் வந்தாராம். The goat was black like the goat of their neighbor. அந்த படத்தில் இருந்து ஒரு கோட் பார்க்குறா. அது பிளாக் கலரில் இருக்குது. அதே மாதிரி ஒரு கோட் அவள் நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரவங்க யாருக்கிட்டேயும் இருக்குது. The parrot was green like the parrots she had seen in the mango orchard. மாந்தோப்பில் அவள் பார்த்த கிளி மாதிரியே அந்த படத்தில் இருக்க கிளியும் பச்சையாக இருக்குது. And the cow was just like their Lakshmi. அப்புறம் ஒரு மாட்டோட படம் இருக்குது. அது அவங்களோட ஓல்டு கவ் லக்ஷ்மி அவங்க வீட்டில் இருந்தது இல்லையா, அது மாதிரியே இருக்குது. And suddenly Boli noticed that the teacher was standing by her side, smiling at her. இவ்வளோ நேரம் வாலில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் போலி பார்த்துட்டு இருந்தா. இப்போ தான் போலி நோட்டீஸ் பண்ணுறா. அவள் பக்கத்தில் அந்த லேடி டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க நின்றுட்டு அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ் யுவர் நேம் லிட்டில் ஒன், உன் பேர் என்ன குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. போ ஷீ குட் ஸ்டாமர் நோ ஃபர்தர் தேன் தட். அவள் சொல்ல ட்ரை பண்ணுறா, அதுக்கு மேலே அவளால் முடியல. Then she began to cry and tears flowed from her eyes in a helpless flood. அவளால் சொல்ல முடியல அப்படின்னோன்னா அவளுக்கு அழுகு வந்துடுது. கண்ணிலேருந்து ஃப்ளட் வெள்ளமே வந்த மாதிரி அவள் கண்ணிலேருந்து அவ்வளோ கண்ணீர் கொட்டுது. She kept her head down as she sat in her corner, not daring to look up at the girls who she knew were still laughing at her. அவள் ஏற்கனவே ஒரு கார்னரில் தானே உட்காந்துருந்தா, இப்போது தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்கா. அவளுக்கு தலையை நிமிர்ந்து எல்லாரையும் பார்க்குறதுக்கு தைரியமே இல்லை. ஏன்னா அவளை சுற்றி இருக்க அந்த பொண்ணுங்கள்லாம் இன்னும் அவளை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியுது. When the school bell rang, all the girls scurried out of the classroom. உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, பெல் அடித்தோன்னே எப்படி குழந்தைங்கள்லாம் ஓடுவாங்க, அந்த மாதிரி எல்லா கேர்ள்ஸும் ஓடியே போயிட்டாங்க. பட் போலி dared not to leave her corner. அப்போ கூட போலி ஸ்கூல் விட்டுருச்சு போகணும்னு நினைக்கல. இன்னும் அந்த கார்னர்லேயே உட்காந்துட்ருக்கா. Her head still lowered. She kept on sobbing. அவள் தலை இன்னும் தொங்க போட்டுட்டு அழுதுகிட்டே இருக்கா. போலி, the teacher's voice was so soft and soothing. In all her life, she had never been called like that. It touched her heart. அந்த டீச்சரோட வாய்ஸ் அவ்வளோ சாஃப்டாக, அதை கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இது வரைக்கும் யாருமே அவளை இந்த மாதிரி கூப்பிட்டதே இல்லை. அந்த டீச்சர் கூப்பிட்ட விதம் அவளோட ஹார்ட்டையே டச் பண்ணுற மாதிரி இருந்தது. கெட் அப் செட் த டீச்சர், எழுந்துரு அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. இட் வாஸ் நாட் அ கமாண்ட். அது ஒரு ஆர்டர் மாதிரி, கமாண்ட் மாதிரி இல்லை.
பட் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்லி சஜஷன். எழுந்துரு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. போலி காட் அப். அதை கேட்ட போலியும் எழுந்துடுறா. நவ் டெல் மீ யோர் நேம். திரும்ப அவளோட பேரை கேட்குறாங்க. ஸ்வெட் ப்ரோக் அவுட் ஓவர் ஹர் ஹோல் பாடி. அதை கேட்ட உடனே அவளுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது. would her stammering tongue again disgrace her? disgrace அப்படின்னா ரெப்யூட்டேஷன் போயிடுறது, அவமானப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். திரும்ப அவளோட நாக்கு ஸ்டாமர் பண்ணி அவளை அந்த டீச்சர் முன்னாடி அவமானப்படுத்திடுமோ, டிஸ்கிரேஸ் பண்ணிடுமோ அப்படின்னு அவள் நினைக்கிறா. அவள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கா. ஃபார் த சேக் ஆஃப் திஸ் கைண்ட் உமன் ஹவவர் ஷீ டிசைடட் டு மேக் அன் எஃபர்ட். ஆனால் இந்த லேடியை பார்த்தாலே ரொம்ப கைண்ட் லேடி மாதிரி இருக்காங்க. அவங்களுக்காக நான் எஃபர்ட் எடுத்து முயற்சி செஞ்சு என்னோட பேரை சொல்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. ஷீ ஹேட் சச் அ சூதிங் வாய்ஸ். அந்த டீச்சரோட வாய்ஸே அவ்வளோ நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. சூதிங் வாய்ஸ் அப்படின்னா அந்த வாய்ஸை கேட்டாலே ரொம்ப ஆறுதலாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஷீ வுட் நாட் லாஃப் அட் ஹர். அவங்க கண்டிப்பாக அவளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு அவளுக்கு தெரியுது. ப ப போ போ ஷீ பிகேன் டு ஸ்டாமர். அப்போ கூட அவளுக்கு லைட்டாக திக்க தான் ஆரம்பிக்குது. வெல் டன் த டீச்சர் என்கரேஜ்ட் ஹர். ஆனால் இந்த டீச்சர் அவளை என்கரேஜ் பண்ணுறாங்க. நீ நல்லா சொல்கிற அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கம் ஆன் நவ் த ஃபுல் நேம். பாதி சொல்லிட்ட, இன்னும் ஃபுல் நேமையும் சொல்லிடு. Boli. At last she was able to say it and felt relieved, as if it was a great achievement. கடைசியில் போலியால் அவளோட ஃபுல் நேமை சொல்ல முடியுது. அதுவே அவளுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான். இப்போ தான் அவள் கொஞ்சம் ரிலீவ்டாக இருக்கா. அவள் பேரை சொன்னதுக்கப்புறம் தான் அவளுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. அதை கேட்டுட்டு அந்த டீச்சரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. வெல் டன். த டீச்சர் பேட்டட் ஹர் அஃபெக்ஷனேட்லி. முதுகில் நல்லா அன்பாக தட்டி வேற கொடுக்குறாங்க. அண்ட் செட் put the fear out of your heart and you will be able to speak like anyone else. நீ உன்னோட மனசுக்குள்ளவும் ஹார்ட்டில் இருக்க பயத்தை மட்டும் தூக்கி போட்டுரு. அதுக்கப்புறம் ஒன்னாலையும் எல்லார் மாதிரியும் நார்மலாக பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன குழந்தைங்க சில பேர் இந்த மாதிரி தான் பயந்துட்டு ட்ரை பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி யாராவது என்கரேஜ் பண்ணுறவங்க கிடைச்சாங்கன்னா அவங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். போலி லுக்ட் அப் as if to ask, really? போலி டீச்சரை நிமிர்ந்து அப்படியே பார்க்குறா. உண்மையிலே வா, என்னால் முடியுமா, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. இவ்வளவு நாள் அவள் பேசும் போதெல்லாம் எல்லாரும் சிரித்தாங்க. அதனால் அவள் அதுக்கப்புறம் பேசுகிறதே குறைச்சிட்டா. இப்போது ஒருத்தவங்க என்கரேஜ் பண்ணோன்னே அவள் ட்ரை பண்ணி அவள் பேரை முழுசாக சொல்லிட்டா. எஸ் இட் வில் பி வெரி ஈஸி. யூ ஜஸ்ட் கம் டு ஸ்கூல் எவ்ரி டே. வில் யூ கம்? ஆமாம்மா, அது ரொம்ப ஈஸி தான். நீ தினம் ஸ்கூலுக்கு வரணும், அவ்வளோதான். வருவியா அப்படின்னு கேட்குறாங்க. போலி நாடட். போலி தலையாட்டுறா. நோ, சே இட் லவுட். தலையாட்டினாலாம் பத்தாது, நல்லா சத்தமாக சொல்லணும். எஸ். அண்ட் போலி herself was astonished that she had been able to say it. போலியும் ரொம்ப ட்ரை பண்ணி எஸ்ன்னு சொல்லிடுறா. சொன்னதுக்கப்புறம் போலிக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவளால் சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறத அவளாலே நம்ப முடியல. Didn't I tell you? இப்போது அவள் நல்லா பேசுகிறா இல்லையா, அதனால் டீச்சர் சொல்கிறாங்க, நான் சொன்னேன்ல, now take this book. இந்த புக்கை எடுத்துக்கோ. The book was full of nice pictures and the pictures were in color. ஏற்கனவே வாலில் இருந்த அந்த பிக்சர்ஸ் எல்லாம் போலி பார்த்துட்டே இருந்தா இல்லையா, அதனால் அந்த டீச்சர் அதை ஞாபகம் வச்சு ஒரு புக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த புக்கில் என்ன இருக்குன்னா நிறையா அதே மாதிரி பிக்சர்ஸ் இருக்குது. அந்த பிக்சர்ஸ்லாம் கலரில் இருக்குது. டாக், கேட், கோட், ஹார்ஸ், பேரட், டைகர் அண்ட் அ கவ் ஜஸ்ட் லைக் லக்ஷ்மி. அதில் நிறைய அனிமல்ஸ் பிக்சர் இருக்குது. அப்புறம் ஒரு கவ் அப்படியே லக்ஷ்மி மாதிரியே இருக்குது. அண்ட் வித் எவ்ரி பிக்சர் வாஸ் அ வேர்ட் இன் பிக் பிளாக் லெட்டர்ஸ். அந்த பிக்சரில் இருக்கிறது என்ன அனிமல் அப்படிங்கிறது அதோட பேர் பெருசாக பிளாக் லெட்டர்ஸில் எழுதியிருக்காங்க. In 1 month you will be able to read this book. ஒரே மாதத்தில் உன்னால் இந்த புக்கை படிக்க முடியும். Then I will give you a bigger book. இந்த புக்கை நீ படித்ததுக்கப்புறம் உனக்கு நான் இதை விட பெரிய புக் தருவேன். Then a still bigger one. அதையும் நீ படித்ததுக்கப்புறம் அதை விட பெரிய புக் தருவேன். In time you will be more learned than anyone else in the village. இந்த மாதிரி நீ மட்டும் படிச்சுட்டே இருந்தீன்னா இந்த ஊர்லேயே அதிகம் படித்த பொண்ணா நீ ஆயிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. Then no one will be ever able to laugh at you. அதுக்கப்புறம் உன்னை பார்த்து யாருமே சிரிக்க மாட்டாங்க. People will listen to you with respect. நீ ஏதாவது பேசுனீன்னா உன்னை பார்த்து மரியாதையோட நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குவாங்க. And you will be able to speak without the slightest stammer. அதுக்கப்புறம் நீ பேசும்போது கொஞ்சம் கூட உனக்கு திக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சதா? Now go home. இப்போ வீட்டுக்கு போ and come back early tomorrow morning. நாளைக்கு காலையில் சீக்கிரமே வந்துடணும்.
Boli felt as if suddenly all the bells in the village temple were ringing. இப்போ சினிமாவில் காமிக்கிற மாதிரி அந்த ஊரில் கோவில் இருக்கு இல்லையா, அங்கே இருக்க மணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடிக்கிற மாதிரி இருக்கான். And the trees in front of the schoolhouse had blossomed into big red flowers. அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்க மரத்துல எல்லாம் பெரிய பெரிய ரெட் கலர் பூ பூத்து அந்த மரமே ஃபுல்லாகி இருக்க மாதிரி இருக்கு. Her heart was throbbing with a new hope and a new life. இப்போ அவளோட ஹார்ட் துடிக்கும் போது அதில் ஒரு புது நம்பிக்கை இருக்குது. அவளுக்கு புது லைஃப் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அன்றைக்கி தான் அவளோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். காலையில் அவள் வரும்போது அவங்க அப்பா கூட அவள் எவ்வளோ பயந்துட்டு வந்தா. அவங்க அப்பா அவளை எங்கேயோ விற்க போகிறாரு அப்படின்னு நினச்சா. ஆனால் ஈவினிங் ஸ்கூல் முடியும் போது என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த லேடி டீச்சர் அவளை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணதுனால இப்போ அவளுக்கு புது ஹோப் கிடச்சிருக்கு. அது அவளுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம இந்த பார்ட்டை இதோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கேருந்து போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு லெசனோட வீடியோ வேணும்னா அதையும் காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.